ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இணையாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். வருகிற வழியிலே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக 40 முறை முறுமுறுத்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல நீங்க அலைஞ்சு திரிவீங்கன்னு சொல்லிட்டாரு. 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல வருத்தங்கள். மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நாங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு இணையா எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நாங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து உங்களுக்கு விரோதமாக பேசி நிறைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். இனி எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம், இனி உங்களுக்கு பிரியமாக நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆண்டை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நாட்களும் உன்னுடைய வருஷங்களும் ரொம்ப துக்கமாக இருக்கிறதா? ரொம்ப வருத்தத்தோடு போய்கிட்டு இருக்கியா? பல கஷ்டங்களை சந்திச்சு கொண்டிருக்காயா? தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்குன்னு ஆண்டவர் உன் கூட பேசுனா மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு உறவாடு. மோசையை போல நீயும் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே துக்கத்தை கண்ட நாட்களுக்கு இணையா என்னை மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தர் மோசையின் ஜெபத்தை கேட்டார். யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளாய் போனார்கள். கானான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள். 12 பங்காய் கொடுக்கப்பட்டது. தேசம் அவர்கள் வசம் வந்தது. வெட்டாத கிணத்துல அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். நட்டாத திராட்சை பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்வை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீயும் ரொம்ப துக்கத்தை சந்திச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கியா? மோசையை போல ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் துக்கத்தை நாட்களுக்கு இணையா என்னை மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லு. கர்த்தர் உனக்கும் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்து போல ஆசீர்வாதமான வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது, துக்கத்தின் வருஷங்கள் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.